டுடே மெத்தட்ஸ் இன் ஜாவாவில் பார்ட் 2 பார்க்கலாம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் கால் பண்ணுறது, இன்ஸ்டன்ஸ் மெத்தட் கால் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம். இன்னும் நம்ம நிறைய மெத்தட் காலிங்கில் வந்து நிறைய வேஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். வாங்க எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் இருக்குன்னா கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னா அந்த கிளாஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஒரு இதுதான் நியூ ஆப்ஜெக்ட்டு, இல்லை இது இன்ஸ்டன்ட் க்ரியேஷன் ரெண்டுமே சொல்லலாம். ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டன்ட் க்ரியேஷன் சொல்லலாம். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் க்ரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் கால் பண்ணுற இது. நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். இதோட பர்பஸ் என்னென்னா டு இனிஷியலைஸ் தட் கிளாஸ். இனிஷியலைஸ் த கிளாஸ்னால் என்ன மீனிங்னா, இப்போ ஒரு ரோபோ இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டம் வந்து ஆன் பண்ண உடனே என்ன ஆகும், அது பூட் ஆகும். பூட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கீபோர்டு, மவுஸு, மானிட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணணும். ப்ரீ செக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். சில டிஃபால்ட்டாக வேல்யூ, மெமரி அலோகேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த கிளாஸில் நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாத்தையும் எங்கே பண்ணலான்னா இந்த இனிஷியலைசேஷனில் பண்ண சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு என்னென்னா ரோபோக்கு நேம் கொடுத்தேன்னா, ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நேமை நம்ம வந்து நல்லா வச்சுக்கிட்டு இங்கே கூட நம்ம நேம் கொடுக்கலாம். இது எப்படி கொடுப்பாங்கன்னா திஸ் டாட் and semicolon. ஸோ இந்த நேமை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நேம் அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம ரோ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். டாட். ஸோ ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் அக்சஸ் பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட்டு நேம், இதுதான் சிண்டெக்ஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், லென்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஜஸ்ட் இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸு டு இனிஷியலைஸ் அ கிளாஸ் வேரியபிள்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் கால் பண்ணுறது பார்த்துட்டோம். ஸ்டாட்டிக் மெத்தட் இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா இன்ஸ்டன்ட் மெத்தட் ஆர் இன்ஸ்டன்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா பேராமீட்டரைஸ் மெத்தட் நம்ம பார்க்காம விட்டுட்டோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஹேண்ட் கமெண்ட்டு, இதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ ரெண்டு மெத்தடும் சேமாக இருக்கிறதுனால தான் எரர் அடிக்குது. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து வேறு டிஃபைன் பண்ண போகிறோம். CTION ஆக்ஷனுங்கிற ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம். பேராமீட்டரைஸ்ட் மெத்தட் சொன்னாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா சிஸ்டம் ஓகே ஜஸ்ட் நம்ம எது பண்ணோன்னா இந்த ஆக்ஷன் மட்டும் பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சேன். ஸ்டாட்டிக் மெத்தட் காலிங். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் மெத்தட் காலிங் இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டன்ட் மெத்தட் காலிங். ஸோ கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ் மெத்தட் காலிங் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிளாக அதே ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் இன் ஸ்டாட்டிக் இருக்கிறதுலாம். ஸ்டாட்டிக் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதை வச்சு நம்ம அக்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? லெட்ஸ் சி இந்த பேராமீட்டரைஸ்டு இதை கால் பண்ணணும். ஓகே, ஆஸ் யூஷுவல் வில் கம்பைல் தட் ப்ரோக்ராம் and run that program.
ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரீவியஸாக வந்து டிஃபால்ட் ஹேண்ட் ஆக்ஷன் இருக்குது. ஹேண்ட் கமெண்ட் என்ன பண்ணோன்னா மூவ் த ஹேண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நான் கஸ்டமைஸ்டாக நான் என்ன ஆக்ஷன் வேணாலும் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேவ் த ஹேண்டு, இல்லைன்னா டேக் த பால், அந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். டேக் த பால், hit the ball. ஸோ நான் இப்போ மெத்தடை வந்து நான் ரீயூஸ் பண்ணுறேன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து. ஸோ ஒரு டைம் தான் நீங்கள் டிஃபைன் பண்ணீங்க, மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஃப்ரம் அனதர் கிளாஸ். இன்னொரு கிளாஸ்லேருந்து எப்படி ஓகே இன்னொரு கிளாஸ் டிஃபைன் பண்ணோமா? இங்கே ரோபோன்னு இருக்குது, இங்கே விட சும்மா கம்ப்யூட்டர் டிஃபைன் பண்ணுவோம். இது CLASS கிளாஸ் கம்ப்யூட்டர். ஸோ இதுக்கு ஸ்டாட்டிக்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் நம்ம ஹாய் மட்டும் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம கால் பண்ணால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, காலிங் கம்ப்யூட்டர் கிளாஸ் மெத்தட். ஓகே, ரைட், தட்ஸ் இட். ஸோ நான் இப்போதைக்கு நான் மற்றதை கமெண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நிறையா இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா? வில் கமெண்ட் அதர் திங்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ட். robot.name வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் கமெண்ட் திஸ் as well. see hi. இது ஆக்சுவலாக வந்து கம்ப்யூட்டர்னால வந்து இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திஸ் கீவேர்ட். ஆல்ரெடி நான் திஸ் கீவேர்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். எங்கே தான் இந்த இருக்குது திஸ் டாட் நேம். இந்த கரண்ட் ஆக்ஷனில் அதை வந்து நேம் செட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். சூப்பர் கிளாஸ். ஓகே, ஓகே பேரண்ட் சைல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட் சைல்டு இருக்கும்போது அந்த இதில் இருக்கக்கூடிய மெத்தடை கால் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். பப்ளிக் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிளாஸ் இன்னர் ஹியூமன். ஓகே, சே ஹாய் ஹியூமன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன். ஓகே, ரைட். ஸோ சூப்பர் கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகும்னா சூப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை கால் பண்ணுறதுக்கு தான் சூப்பர் கீவேர்டு யூஸ் ஆகும். இப்போ ஓகே, ஸோ நீங்கள் இதை கால் பண்ணால் இங்கேருந்து சூப்பர் இப்போ கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக சூப்பர்ங்கிறது இந்த மெத்தடை கால் பண்ணும். ஸோ என்னென்னா நம்மக்கிட்ட பேரண்ட்டு அண்டு சில்ட்ரன். ஆக்சுவலாக ஐ நீட் டு எக்ஸ்டெண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எக்ஸ்டெண்ட்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் என்னால் இது வந்து கால் பண்ண முடியும். ஹியூமன் கால் ஆகுதா? இது என்னென்னா இன்ஹெரிட்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சர் வீடியோவில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு சூப்பர் கீவேர்டு என்ன பண்ணுங்கிறதுக்காக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஹியூமன் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஃபஸ்ட்டு எப்போதுமே இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணோன்னா எப்போ நமக்கு இன்ஸ்டன்ட் க்ரியேட் ஆகுதோ, அதாவது ஆப்ஜெக்ட் இங்கே எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுதோ க்ரியேட் ஆகும்போதே இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட்டு கால் ஆகிடும். அதனால தான் நமக்கு என்னென்னா கம்ப்யூட்டருங்கிற இதை கால் பண்ணும்போது கம்ப்யூட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கம்ப்யூட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இது பிரிண்ட் ஆகாது. இது சூப்பர் கிளாஸோட கால் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு இதுதான் ஆர்டர், இந்த ஆர்டர் தான். ஸோ அதனால் ஹியூமன் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட்டு கால் ஆகிருக்கு. ரெண்டாவது கம்ப்யூட்டர் கிளாஸ் கால் ஆகிருக்கு.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய மெத்தடை சே ஹாய்ங்கிறத கால் பண்ணியிருப்போம். அதனால் ஹாய் கம்ப்யூட்டருங்கிறது வந்திருக்கு. ஸோ இதுதான் சூப்பருங்கிறதோட பர்பஸு. ஸோ நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா சூப்பர் டாட் சே ஹாய் நம்ம இதையும் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணால் கம்ப்யூட்டருங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இது என்ன பண்ணும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஹியூமன் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும். அதுக்கப்புறம் 2வது லைனில் பார்த்திங்கன்னா சே ஹாய் கால் பண்ணிவிடும். 3வது பார்த்திங்கன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சே ஹாய்ங்கிற மெத்தடை கால் பண்ணுவோம். ஸோ ஓகே, வில் கம்பைல் அண்ட் வில் ரன் திஸ். சி ஹியூமன் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிருக்கு, ஹியூமன் கிளாஸோட மெத்தட் கால் ஆயிருக்கு, கம்ப்யூட்டர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் கம்ப்யூட்டர் கிளாஸோட மெத்தட். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கிளாஸோட மெத்தட்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். திஸ் கீவேர்டு ஆக்சஸ் பண்ணிட்டோம். சூப்பர் கீவேர்டையும் யூஸ் பண்ணிட்டோம். அனானிமஸ்னால் என்னென்னா நம்ம க்ரியேட் பண்ணுற இன்ஸ்டண்ட்டை ஸ்டோர் பண்ணாமல் டேரெக்டாக கால் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா அனானிமஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்னென்னா இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு இந்த நியூ கம்ப்யூட்டரை வந்து ஒரு கம்ப்யூட்டருங்கிற ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணலன்னா டாட்டை சே ஹாய் நீங்கள் எப்படி கூட பண்ணலாம். இது வெரி சிம்பிள். இது என்ன சொல்லுவாங்கன்னா அனானிமஸ் ஆப்ஜெக்ட் காலிங் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணோம், அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய சூப்பர் கால் பண்ணோம், அதுக்கப்புறம் சே ஹாய் கால் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் சேம் ஃப்ளோ தான். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணது இந்த மெத்தடில் ஹியூமனோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணோம், ஹியூமனோட சே ஹாய் கால் பண்ணோம், இந்த லைன் பிரிண்ட் ஆகும், அதுக்கப்புறம் சே ஹாய் பிரிண்ட் ஆகும். நம்ம வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஒருத்தரை கால் பண்ணலை. ஸோ இது சிங்கிளாக ஒன் லைன்லேயே இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். பட் வி டோன்ட் நீட் டு ஸ்டோர் தட் ஆப்ஜெக்ட், எங்கேயும் ஸ்டோர் பண்ணுற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மெத்தட் காலிங் என்ன சொல்லுவாங்கன்னா அனானிமஸ் ஆப்ஜெக்ட் காலிங் சொல்லுவாங்க. ரெக்கர்சிவ் காலிங்னா ஒரு மெத்தடை நம்ம திரும்ப திரும்ப கால் பண்ணுறத வந்து ரெக்கர்சிவ் காலிங் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ சே ஹாய் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு ஓகே BUPLIC public void factorial ஓகே. எடுத்தோடனே உங்களுக்கு ப்ரோக்ராம் லாஜிக்கில் போக வேண்டாம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நான் ஜஸ்ட்டு ஒரு இது பண்ணுறேன். fact human fact and now என்னன்னா நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு திரும்ப என்னென்னா அந்த ஃபேக்ட் ஃபங்க்ஷனே கால் பண்ணலாம். நம்பர் பாஸ் பண்ணிக்கலாம். எப்போ வரைக்கும்னா இஃப் நம்பர் ஈக்குவல் டு 1 நம் less than or equal to 10. Fact. Okay, the argument is there. Let's see, memory la irukkaanu solli paapom, store irukkaanu. So fact ingra method nama call panna, it will do all the works for us. So நான் anonymous method call பண்ண போகிறேன். New human
fact. எனக்கு இப்போதைக்கு இது கமெண்டில் இருக்கட்டும். சரி, நம்மக்கிட்ட எதாவது இருக்கா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, we have error. Actually stack overflow came, I think so. Line number 63. Fact. Okay, then we pass the value. Number. இப்போ நம்ம இந்த மெத்தட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெக்கர்சிவாக திரும்ப கால் பண்ணுறோம் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கிற வரைக்கும். ஓகே, நம்பர் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் நான் 1ன்னு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1ன்னு பாஸ் பண்ணியிருக்கிறதுனால 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ தென் இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் என்ன பண்ணோன்னா 1 வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் 10. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். அந்த கண்டிஷன் ட்ரூங்கிறதுனால திரும்ப அகெயின் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிடும். ஆனால் இங்கே என்னென்னா நான் நம்பர் வந்து என்ன ஆகுனா 1ங்கிறது 2ன்னு மாறி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா 2 less than 10 இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ ட்ரூங்கிறதுனால திரும்ப சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். பட் வேல்யூ இங்கே என்ன பாஸ் ஆகும்னா நம் ஈக்குவல் டு 2 இருக்கும் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில். ஸோ திரும்ப நம்ம இங்கே என்னன்னா 2ன்னு வரும். இங்கே வரும்போது 3ன்னு மாறிடும். அடுத்த ஐட்ரேஷனில் வந்து 3ன்னு மாறும். ஸோ இங்கே இதே மாதிரி 3 less than 10 இருக்கும். இங்கே நம்பர் 3 மாறிடும். ஸோ அன்டில் இது வரைக்கும்னா 10 அது வரைக்கும் இந்த கண்டிஷன் பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த மெத்தட் வந்து ரெக்கர்சிவாக கால் ஆகிட்டு இருக்கும். இதுதான் ரெக்கர்சிவாக கால் பண்ணுறது ஒரு மெத்தடை. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.